இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிரபலங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் முஸ்லீம்களே இந்த நாட்டில் வந்து தமிழ் இலக்கியத்துக்கு ஆற்றிய தொண்டுகள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிறாங்க. அப்படி தமிழ் இலக்கியவாதிகளில் பல முஸ்லீம்களுடைய வரலாறு இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கு. தமிழ் இலக்கியங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கணத்துக்கு தொண்டாற்றிய முஸ்லீம்களும் இங்கே இருந்திருக்கிறாங்க. அப்படி வந்து தமிழ் இலக்கணத்துக்கு தொண்டாற்றிய தமிழ் இலக்கணத்துக்கு அளப்பரிய பணிகளை செய்த ஒரு ஆளுமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் வந்து திருச்சியில் இருக்கிற உறையூரை சேர்ந்த பிச்சை இப்ராஹிம் புலவர். இந்த பிச்சை இப்ராஹிம் புலவர் வந்து அவருடைய பட்டப்பேர் என்னன்னு கேட்டிங்கனாலே அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது தெரியும். அவருக்கு வந்து இலக்கண கோடாலின்னு ஒரு பேர் உண்டு. இலக்கண கோடாலி, குட்டி தொல்காப்பியன். தொல்காப்பியத்துக்கு பிறகு வந்து நன்னூல், யாப்பருங்கலக்காரிகை மாதிரியான இலக்கண நூல்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் 19ஆவது நூற்றாண்டில் இடைக்காலத்தில் அந்த இலக்கணங்களுக்கான மரியாதை குறைஞ்சி போய் இப்படி இருந்தபோது 19ஆம் நூற்றாண்டில் வந்து உறையூர் முத்து வீர உபாத்தியாயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திரும்ப அந்த தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டு, அந்த தொல்காப்பிய இலக்கணங்களை எடுத்துக்கிட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி அதனுடைய மாணவர்களை உருவாக்குறார், ஒரு தலைமுறையே உருவாக்குறார். அப்படி உறையூர் முத்து வீர உபாத்தியாயர் வந்து உருவாக்கின ஒரு தலைமுறையை சேர்ந்தவர் தான் பிச்சை இப்ராஹிம் புலவர். இந்த முத்து வீர உபாத்தியாயர் வந்து முத்து வீரியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்கார். இப்போ தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும். முத்து வீரியம் அப்படிங்கிற ஒரு 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவருடைய மாணவர்களில் ஒருத்தர் தான் வந்து பிச்சை இப்ராஹிம் புலவர். 1861 பிறந்து 1908 வந்து அவர் மறைஞ்சிட்டார். 47 வயதிலேயே அவர் இறந்து விட்டார். இந்த பிச்சை இப்ராஹிம் புலவர் வந்து ஒரு வணிகர்னால் என்னென்னா கருவாட்டு கடை வச்சுருந்தார் திருச்சியில். அவர் வந்து கருவாட்டு கடையில் வந்து ஒரு கடையாக வச்சு கருவாடு வியாபாரம் பண்ணக்கூடிய, அதை வந்து ஹோல்சேல்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டங்களில் தமிழ் படித்த பண்டிதர்கள், தமிழ் இலக்கணவாதிகள், இலக்கியவாதிகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் சைவர்களாக இருப்பார்கள். பிராமணர்கள், சைவ வேளாளர்கள், இவங்க தான் வந்து தமிழ் அதிகமாக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைச்சிது. அப்படி தமிழை அதிகமாக படித்தவர்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லீம் இருக்கிறதுனால இவர்கிட்ட தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரக்கூடியவர்கள் தங்களுடைய மூக்கை பொத்திக்கிட்டே வந்து அந்த கருவாட்டு கடையில் தமிழை கற்றுக்கிட்டு போனாங்க. தங்களுடைய இலக்கியங்களுக்கான இலக்கண வரையறைகளை வந்து அவங்கள்ட்ட சந்தேகம் கேட்டு தெளிவுபட்டு போனாங்க. அப்படிங்கிறத பற்றியான வரலாறுகள் நிறைய இருக்குது. இதை பற்றி வேல்சாமிங்கிறவர் வந்து வரலாற்று ஆய்வாளர் வந்து வேல்சாமி இதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இந்த முத்து வீர உபாத்தியாயருடைய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மாணவர்களாக 3 பேரை சொல்லுவாங்க. நாகை நாராயணசாமி பிள்ளைன்னு ஒருத்தவர், அமிர்தம் பிள்ளைன்னு ஒருத்தவர், இன்னொருத்தவர் தான் உறையூர் பிச்சை இப்ராஹிம் புலவர். இந்த நாகை நாராயணசாமி பிள்ளை அப்படிங்கிறவருடைய மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் குலாம் காதிர நாவலர். இவர் முஸ்லீம்களில் மிக முக்கியமான ஒரு ஆளுமைகளில் இவரும் ஒருத்தர். குலாம் காதிர நாவலர் அப்படிங்கிற அவருடைய நூல்கள் வந்து அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து மதுரை நாயகம் பிள்ளை அப்படிங்கிறவர். அவரும் வந்து நாகை நாராயணசாமி பிள்ளையினுடைய மாணவர். அடுத்த மாணவர் பார்த்திங்கன்னா நாகை வேதாச்சலம் பிள்ளை. இந்த நாகை வேதாச்சலம் பிள்ளைன்னு சொல்லப்படுகிற இவர் தான் வந்து மறைமலை அடிகள்னு பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார். மறைமலை அடிகள்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ஒருத்தர் நாகை நாராயணசாமி பிள்ளையினுடைய அடுத்த ஒரு மாணவர் தான் வந்து மனோன்மணியம் சுந்தரனாம் பிள்ளை. இவர் தான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினவர். அதுவும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா பாடப்புத்தகங்களும் இருக்குது. இன்றைக்கி நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கீழுலகம் அப்படிங்கிற அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினவர் தான் அந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. இவர்கள் எல்லாமே வந்து நாகை நாராயணசாமி பிள்ளையினுடைய மாணவர்கள். இந்த நாகை நாராயணசாமி பிள்ளைங்கிறவர் யாருன்னா அவர் தான் உறையூர் முத்து வீர உபாத்தியாயருடைய மாணவர். அதே மாதிரி முத்து வீர உபாத்தியாயருடைய இன்னொரு மாணவர் வந்து அமிர்தம் பிள்ளை. இவருடைய கவிதைகள் வந்து அவ்வளோ வந்து இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு வந்து அமிர்த கவி அப்படின்னே ஒரு பட்ட பெயர். அடுத்தபடி இந்த முத்து வீர உபாத்தியாயருடைய இன்னொரு மாணவர் தான் உறையூர் பிச்சை இப்ராஹிம் புலவர் அப்படிங்கிறவர், 3வது மாணவர். இந்த பிச்சை இப்ராஹிம் புலவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை இப்ராஹிம் புலவர் வந்து இலக்கியத்தில் மட்டுமல்ல இலக்கணங்களிலும் சிறந்து விளங்கியவர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த இலக்கியங்களில் வந்து மெஹபூபு சுபஹானி மாலை, மகரிபத்து மாலை, முகாவு மாலை, பகுதாது மாலை, திருமதினத்து மாலை, முஹிதீன் ஆண்டவர் மாலை,
வெள்ளாளங்குளத்து அவுலியா மாலை அப்படின்னு சொல்லி இந்த மாலை வகை இலக்கியங்கள் பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய இது சார்ந்தது தான் அந்த மாலை அப்படிங்கிறது. இந்த வந்து 7-8 நூட்களை வந்து ஒரு உருவாக்கியிருக்காரு. இது இல்லாமல் அவர் வந்து இலக்கண ஆசிரியராக இருந்திருக்கார் அந்த காலகட்டங்களில். திருச்சியில் இருக்கிற பிஷப் ஹூபர் காலேஜ் அப்படிங்கிற அந்த காலேஜில் வந்து இவரை வந்து கருவாட்டு கடை நடத்திக்கிட்டு இருந்த போதே அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இவ்வளோ இந்த இலக்கணத்தில் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறீங்க, அதுக்காக வேண்டி எங்களுடைய கல்லூரியில் நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு இலக்கண ஆசிரியராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அப்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த கல்லூரியில் வந்து தமிழாசிரியராக பணிபுரிந்திருக்கார். அப்படி தமிழாசிரியராக பணிபுரிந்த போது அவரிடம் வந்து தமிழ் கற்றுக்கொண்ட ஒருவர் தான் வந்து நாமு வெங்கடசாமி நாட்டார். இந்த நாமு வெங்கடசாமி நாட்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து மணிமேகலை, அகநானூறு, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களுக்கு உரை எழுதிய உரையாசிரியர். எல்லாருக்கும் தெரியும் அவர். இப்போ இன்றைக்கி வந்து சிலப்பதிகாரமோ மணிமேகலையோ அகநானூறோ இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் படிக்க கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது இவருடைய உரையால் தான். இப்படி அந்த நூல்களுக்கு உரை எழுதிய நாமு வெங்கடசாமி நாட்டாருடைய ஆசிரியர் தான் இந்த பிச்சை இப்ராஹிம் புலவர். 19ஆம் நூற்றாண்டில் அவருடைய இறுதி காலத்தில் மிகப்பெரிய அளவில் இவங்க வந்து ஆளுமைகளாக இருந்திருக்காங்க. இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால், அன்றைய காலகட்டங்களில் பெரும் புலவராக இருந்த ராகவ ஐயங்கார் அப்படிங்கிறவர் கூட தனக்கு வந்து இலக்கணத்தில் ஏற்படுகின்ற ஐயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பிச்சை இப்ராஹிம் புலவரை சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து பல்வேறு ஆதாரங்கள் அடிப்படையில் வந்து சொல்லப்பட்டது. இப்போ பிச்சை இப்ராஹிம் புலவருடைய பற்றியான வரலாறுகள் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இல்லாட்டி போனாலும் இலக்கணத்துறைகளில் மிக முக்கியமான ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்கள் பாவலசுந்தரம் போன்ற ஆசிரியர்கள். இவர் வந்து அவரை பற்றி நிறைய ஆய்வு பண்ணி எழுதக்கூடியவர்கள் இதை வந்து எழுதியிருக்காங்க. பேராசிரியர் சுந்தரமூர்த்தி தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையில் இவரை பற்றி எழுதியிருக்காரு. இது மாதிரி ஒரு சில மிகப்பெரிய ஆளுமைகளால் எழுதப்பட்ட ஒரு சில குறிப்புகளை மட்டுமே வச்சு தான் வந்து இவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஆக முஸ்லீம்களில் இலக்கியவாதிகள் மட்டுமில்லை, இலக்கணங்களை உருவாக்கியவர்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம்.